வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் ஒரு வயசு குழந்தைக்கு ஜட்டி எப்படி தைக்கிறதுங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஜட்டி ஒரு வயசு குழந்தை வரையும் போடலாம். இதோட வீடியோஸ் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா 20க்கு 26 அளவில் நான் ஒரே பீஸாக எடுத்திருக்கேன். துணி 2 பீஸாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா 10க்கு 13 எடுத்துக்கோங்க. சரி, நான் ஒரே பீஸ்லேயே தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் 20க்கு 13 எடுத்திருக்கேன். இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த அளவு 10 இன்ச் வரணும். இந்த அளவு 10 இன்ச் வரும். இந்த அளவு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வரணும். 6.5 இன்ச் வருது பார்த்திங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடு நம்ம பண்ணுவோம் இல்லையா ஜட்டிக்கு, அதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் கீழே அந்த ஓப்பன் இருக்கு பாருங்கள், அது 2.5 இன்ச் வைக்கிறேன். 2.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது ரெண்டையும் நம்ம நேராக ஒரு ஜாயின் கொடுக்குறோம். அப்படியே டாட்டாக போட்டு ஒரு கோடு போட்டு வாங்க. இப்போது அதில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் தேவையோ 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அதை பொறுத்து இருக்குது. நான் 1 இன்ச் வைக்கிறேன். அந்த 1 இன்ச்சில் கோவம் மாதிரி அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இது எதுக்குன்னா, ஜட்டியோட முன்பகுதிக்கு வர்றதுக்காக தான் இந்த இது. பாருங்கள், 1 இன்ச்சில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஜட்டியோட பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபுல்லாக இவ்வளோ தான். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ முன் சைடு கோவம் மாதிரி எடுத்தோம் இல்லையா, அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், அதில் முன் சைடில் நம்ம கவு மாதிரி போட்டோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ அந்த கர்வில் ஷேப்பாக அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை கொஞ்சம் நான் கோவம் வந்தது இல்லையா, அதை நான் வெட்டி எடுக்கிறேன். காட்டன் துணியில் அதை ஒரு மாதிரி நழுவிட்டு போகும். நீங்கள் அப்படியே கையில் பிடிச்ச அழகாக கோவம் மாதிரி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வெட்டிட்டேன். இப்போ வெட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் பீஸை ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா பாருங்கள், ஜட்டியோட முன் சைடு எது பின் சைடு எப்படிங்கிறது உங்களுக்கு கட்டிங்லே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இப்போது பேலன்ஸ் பீஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸாக 1 இன்ச்சில் வெட்டி எடுக்கலாம். பாருங்கள், நான் 1 இன்ச்சில் கிராஸ் பீஸு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன்.
இதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு ஒரு கீரல் போட்டு அந்த மிதி இடம் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு தையல் கொடுக்க போகிறோம். இப்போது பாருங்கள், கரெக்டாக அந்த ஓரத்தில் பாருங்கள் மிதி இட தையல் ஒரே மாதிரி வரணும். ஏன்னா இது கிராஸ் பீஸ் இல்லையா, நம்ம ஒரே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பீஸை உள்புறம் இருக்குது இல்லையா, அந்த உள்புறத்தில் வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கரெக்டாக அதே மிதி இட அளவில் நம்ம அப்படியே கொஞ்சமாக தையல் போட்டுகிட்டே வரோம். கிராஸ் பீஸுங்கிறது ரவுண்டு வேறு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் தைச்சிட்டே வாங்க. பிகினர்ஸ்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இப்போது இதை நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ தைச்சில் அந்த இடம் கிராஸ் பீஸுங்கிறதுனால மடிச்சு, அதனால் அங்கங்கே கொஞ்சமாக நம்ம அந்த தையலுக்கு பாருங்கள், தையல் மிதியிட விட்டுலாம் அதில் கட் பண்ணணும். தையல் மேலே கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு கீரல் மாதிரி நகத்தில் வச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக கீரல் போட்டோன்னா அது தெரியுது பார்த்திங்களா. இப்போ நம்ம மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். இதை பிசுறு தெரியாமல் உள்ளே வச்சுட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். இப்போ தைச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம 2 சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் தைச்சி நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போது 2 சைடில் 6 இன்ச் விட்டாலே அந்த 2 சைடையுமே இப்படி திருப்பி நம்ம உள்புறமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் 2 சைடும் திருப்பி ஜாயின் பண்ணிடுங்க. பிரியாமல் இருக்க எப்போவுமே முடிவில் ஒரு டாக்காக கொடுத்துருங்க. இப்போ 2 சைடும் நம்ம போட்டு பாருங்கள், அந்த சைடு முடிச்சுட்டு இப்போ இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். மேலே பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச்சில் அளவில் வச்சு ஒரு மடிப்பு தையல் போட்டிருக்கேன். இப்போது அதே அளவில் 1 சைடு அளவில் ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க.
நம்ம 26 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா இடுப்போட அகலம், அப்போ நீங்கள் 15 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க எலாஸ்டிக்கு. இந்த மாதிரி நம்ம 1 இன்ச்சு தைச்சிட்டு ஃபுல்லாக தைச்சி முடித்ததும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் நான் அந்த இடத்துல கேப் விட்டுருப்பேன். இது வழியாக தான் நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நான் பாருங்கள் எலாஸ்டிக்கு இதில் ஊக்கு போட்டு உள்ளே வச்சுருக்கேன். நம்ம இப்போ எலாஸ்டிக்கை உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரோம். உள்ளே நான் எலாஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், 2 எலாஸ்டிக்கும் இதே போல் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை பிடிச்சி நீங்கள் நல்லா டைட்டாக தையல் போட்டுருங்க. பாருங்கள், நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக போட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ அந்த நம்ம எலாஸ்டிக் விட்டோம் இல்லையா, அந்த கேப்பை நம்ம இப்போ அடைக்கணும். இதை குட்டியாக ஒரு தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்றணும். இவ்வளோதாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஜட்டி வந்துருச்சு. நம்ம இப்போது ஜட்டி தைச்சிட்டோம். 1 வயசு குழந்த வரைக்கும் இதை போடலாம். 1 வயசுக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு ஜட்டி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஜபாலா ட்ரெஸ் எடுத்தீங்கன்னாக்கா குழந்த ஊறிக்கிட்டே வரும் இல்லையா, அப்போ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஜட்டி அமையாது. இதே போல் எடுத்து நம்மளே தைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம் காட்டன் துணியில். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சுலபமாக சூப்பராக காட்டனில் பாருங்கள் 1 வயசு குழந்தைக்கு ஜட்டி தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக தையல் கற்றுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் போட்டிருக்கேன். Thank you for watching.